ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். விவிலியமும் விஞ்ஞானமும் என்ற தலைப்பின் கீழ் பரிசுத்த வேதாமத்தை குறித்து நாம் படிக்க முன் வந்திருக்கிறோம். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, என்னுடைய செய்தி நீங்கள் கேட்பதற்காக நன்றி. மாத்திரமல்ல, இந்த செய்திகளை நீங்கள் கேட்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பரிசுத்த வேதாகமத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளட்டும். அதாவது, நான் ஒரு முகமதிய சகோதரியை நான் சந்தித்தேன். அவர்கள் என்னிடத்தில் சொன்ன காரியம், நீங்கள் பல வேதாகமத்தை வைத்து, அதாவது உங்கள் வேதாகமும் பல மொழிபெயர்ப்புகள், ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்றால் RSV, KJV, நியூ KJV, நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் என்று பல வெர்ஷன்ஸ் வேதாகங்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். ஆனால் எங்களுடைய புஸ்தகம் அப்படி கிடையாது. அது ஒரே ஒரு புஸ்தகம், அது ரொம்ப முக்கியமான, அது மேலான புஸ்தகம் என்று சொன்னார்கள். நான் அவர்களிடத்தில் சொன்னேன், பரிசுத்த வேதாகம் என்பது அது ஒரு பழமரத்தை போன்றது. ஆனால் நீங்கள் வைத்திருக்கிற புஸ்தகமானது ஒரு அழகான ஒரு மரத்தை போல. அழகான மரத்திற்கும் பழமரத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அழகான மரம், அதாவது இலைகள் மிகவும் பொலிவாக காணப்படும். அதை பார்ப்பவர்கள் ரசிக்கலாம். ஆனால் அதனால் யாருக்கும் என்ன செய்யாது, பலன் இருக்காது. அதை பார்த்து கடந்து தான் போக வேண்டும். ஆனால் பழமரத்தை பார்த்தால் நாம் என்ன செய்வோம், அந்த பழத்தை எப்படி பறித்து சாப்பிடுவது, அது கிடைக்காவிட்டால் கல்லெடுத்து அடித்தாவது என்ன செய்ய வேண்டும், அந்த பழத்தை சாப்பிட வேண்டும் என்ற ஒரு ஆசை நமக்கு தோன்றும். அதை நான் அவர்களுக்கு சொன்னேன். அவர்கள் கேட்டார்கள், எதற்காக நீங்கள் அப்படி சொல்லுகிறீர்கள்? நான் சொன்னேன், பரிசுத்த வேதாகமத்தில் தான் நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன, பரிசுத்தம் என்றால் என்ன, லூசிபர் என்றால் யார், கடவுள் என்றால் யார் என்று வரையறுத்து தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருவதோ நித்திய ஜீவன் என்று இந்த பரிசுத்த வேதாகமத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் தான் ஆண்டவருடைய கற்பனை எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் தான் எங்களுக்கு பாவம் என்றால் என்ன என்று தெரிகிறது. மாத்திரமல்ல, அதற்கு என்ன ஒரு பரிகாரம், அதற்கு யார் பரிகாரம் என்பதை இந்த பரிசுத்த வேதாகமம் தான் சொல்லுகிறது. ஆகவே பரிகாரமாகி இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்த வேதாகமத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிறாரே தவிர வேறு எங்குமே எழுதப்படவில்லை. இந்த பூலோகத்திலே பிறந்த எல்லாரும் எந்த விதத்திலாவது பாவிகள் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்களை ஒப்புக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அந்த பாவிக்கு பரிகாரம் என்ன, பாவம் செய்தால் அதற்கு பரிகாரம் என்ன என்பதை மிகவும் தெளிவாக இந்த பரிசுத்த வேதாகமம் மாத்திரம்தான் சொல்லுகிறது என்று அவர்களுக்கு நான் சொன்னேன். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த பரிசுத்த வேதாகமத்தை எப்படி கையாள்வது என்பதை குறித்து அவர்கள் யோசிப்பது கிடையாது. நான் ஒரு சில கொள்கைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை நீங்கள் என்ன செய்யுங்கள், மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். காரணம் என்ன, இந்த கடைசி நாட்களிலே இவைகளை நாம் கற்றுக்கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. யாக்கோபின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே என்ன வாசிக்கிறோம்? விசேஷமா என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். முக்கியமான வார்த்தை, நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு இல்லாததென்றும் சொல்ல கடவர்கள். இந்த பரிசுத்த வேதாகமத்தின் முக்கியமான ஒரு கோட்பாடு என்னவென்றால், இந்த காலத்தின் வெளிப்பாடுக்கு ஏற்ப உள்ளதை உள்ளது என்று சொல்லுங்கள், இல்லாததை இல்லாதது என்று சொல்லுங்கள். காரணம் என்ன, நீங்கள் பாதுகாத்துத்தான் இந்த பரிசுத்த வேதாகமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அல்ல. இந்த பரிசுத்த வேதாகமத்தை பாதுகாத்துத்தான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது அல்ல. இந்த பரிசுத்த வேதாகமத்தை பாதுகாத்து இந்த பூலோகத்தில் இன்றைக்கும் முதல் புத்தகமாக வாங்கப்படுகிற அளவில் கர்த்தருடைய ஆவியானவர் அதை நடத்தி வருகிறார். ஆண்டவர் அதை பாதுகாத்து வருகிறார். யாராலுமே என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. ஆகவே நாம் செய்ய வேண்டிய கடமை முதலாவதாக, நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு
அந்த பரிசுத்த வேதாமத்தில் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? சொல்ல வேண்டுமாம். இரண்டாவதாக, தேவன் பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல. என்னாகுமோ 23:19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, அவர் மனம் திரும்ப வேண்டிய மனிதனும் அல்ல. 1 சாமுவேல் 15:29. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை, அவர் எழுதி கொடுத்த வார்த்தையாகிய அந்த 10 கற்பனையும் அந்த சாட்சி ஆகமங்களும் மிகவும் எப்படிப்பட்டது? உண்மையானவைகள். அவர் நம்மிடத்துல பொய் சொல்ல வேண்டும் என்று என்ன இருக்கிறது? இந்த அண்ட சராசரத்தையும் அகிலத்தையும் படைத்த தேவன் எதற்காக மறைத்து சொல்ல வேண்டும்? எல்லாவற்றையும் வெளிப்படையாக என்ன செய்திருக்கிறார்? எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மூன்றாவதாக, ஆண்டவர் சொன்ன காரியம். இந்த பரிசுத்த வேதாகமத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது என்ன பார்க்கிறோம்? சங்கீதம் 89:34 என் உடன்படிக்கை நான் மீற மாட்டேன், என் உதடுகளில் இருந்து புறப்பட்ட வார்த்தைகளை நான் என்ன செய்ய மாட்டேன்? மாற்ற மாட்டேன். இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளை என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய வயிற்று பிழப்புக்காக மாற்றி மாற்றி பேசுகிறார்கள். பேசக்கூடாது. அவர் எழுதினதுதான். உனக்கு கை கொள்ள முடியாவிட்டால் எனக்கு கை கொள்ள முடியவில்லை என்று போய்விடு. மாறாக, இல்லை அப்படி மாற்றி விட்டார், இப்படி மாற்றி விட்டார் என்று நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. ஆகவே தான் சங்கீதம் 89:34 மிகவும் தெளிவாக, என் உதடுகளின் புறப்பட்ட வார்த்தை நான் என்ன செய்ய மாட்டேன்? மாற்ற மாட்டேன். இன்னொரு முக்கியமான காரியத்தை இந்த பரிசுத்த வேதாகமத்தை குறித்து பார்க்கும் பொழுது, யோபு 33:14 அதுல என்ன வாசிக்கிறோம்? தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை மறுவிசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. ஒரு முறை ஆண்டவர் சொன்னா சொன்னதுதாங்க. ஏன்னா அவர் ஆண்டவர், கடவுள். அவர் என்ன சொன்னாரோ அதுதான் அல்டிமேட். அவர் மனுஷன் இல்லை. இன்றைக்கு மனுஷனுடைய குணாதிசயங்களை பார்க்கும்பொழுது இன்றைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, நாளை கழிச்சு இன்னொரு பேச்சு. அது மனுஷனுடைய சுபாவம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், தேவன் ஒரு விசை சொன்ன காரியத்தை மறுவிசை பார்த்து திருத்துகிறார் அல்லவே. அதாவது பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும் எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு விசை, ஒரு முறையாக 16 காலங்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 7 பழைய ஏற்பாட்டின் காலங்கள், 7 புதிய ஏற்பாட்டின் காலங்கள், இன்னும் 15வது காலமாகிய 1000 வருட அரசாட்சி, 16வது காலமாகிய நித்திய காலம் என்று 16 காலங்கள். அப்படி என்றால் ஒவ்வொரு காலத்திற்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஒவ்வொரு சத்தியத்தை வைத்திருக்கிறார். இன்னொரு முக்கியமான காரியம், இந்த பரிசுத்த வேதாகமத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஒரு மறைப்பொருளாகவே என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். எப்படி மறைப்பொருளாக வைத்திருந்தார், எவ்வளவு காலம் வைத்திருந்தார் என்பதை பின்னால் பார்ப்போம். முக்கியமாக தீர்க்க தரிசனங்களாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனங்களை குறித்து பார்க்கும் பொழுது, ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு முறை நிறைவேற வேண்டும் என்றால் அது ஒரு முறைத்தான் நிறைவேற வேண்டும். குறிப்பாக தானியேல் 8:14 2300 ராப்பகல் செல்லும், அப்பொழுது முடிவு வரும். அது 2300 ராப்பகல் எப்பொழுது ஆரம்பித்து எப்பொழுது முடிய வேண்டுமோ அப்பொழுது ஆரம்பித்து அப்பொழுது முடிய வேண்டும். அப்படி முடியாவிட்டால் அது தீர்க்க தரிசனம் கிடையாது. மாத்திரமல்ல, அது 2வது முறை வரவும் கூடாது. அப்படி 2வது முறை வர வேண்டும் என்றால் அது லூசிபர் இடத்திலிருந்து தான் வருகிறது என்பதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. ஆகவே கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, தெளிவாக கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது தீர்க்க தரிசனத்தை தீர்க்க தரிசனமாக படிக்க வேண்டும். அந்த தீர்க்க தரிசன காரியங்களை குறித்து நாம் தொடர்ந்து நாம் படிப்போம். ஒற்றை தீர்க்க தரிசனம், இரட்டை தீர்க்க தரிசனம், தொடர் தீர்க்க தரிசனம், கணித தீர்க்க தரிசனம், இப்படி 4 வகையாக பிரித்து என்ன செய்ய வேண்டும்? இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்களை படிக்க வேண்டும். ஒற்றை தீர்க்க தரிசனம் என்றால் அது ஒரு முறைத்தான் நடந்து தீர வேண்டும். அது தீர்ந்து விட்டால் அதற்கப்புறம் அந்த தீர்க்க தரிசனம் மறுபடியும் என்ன செய்யாது? வராது. குறிப்பாக ஏசாயாவின் புஸ்தகம் 7:14 இயேசு கிறிஸ்து ஒரு முறைத்தான் கன்னியின் வயிற்றிலே பிறப்பார். அது ஒற்றை தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்து மறுபடியும் என்ன செய்ய மாட்டார்? பிறக்க மாட்டார். இரட்டை தீர்க்க தரிசனத்தை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது ஆதியாகமம் 3:15 உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும்.
அப்படி என்றால் 2 முறை அந்த சம்பவங்கள் நடக்க வேண்டி இருக்கிறது. யோவேலில் 2ஆம் அதிகாரத்திலும் முன்மாதிரி பின்மாரியை குறித்து வாசிக்கிறோம். அப்படி என்றால் முன்மாறி ஒரு முறை நடக்க வேண்டும், பின்மாறி நடக்க வேண்டும். அது ஒரே வசனத்தில் இருக்கிறது. அதற்கு பேர் தான் இரட்டை தீர்க்க தரிசனம். தொடர் தீர்க்க தரிசனம் மத்தேயு 24ஆம் அதிகாரம். அந்த தொடர் தீர்க்க தரிசனத்துல என்ன வாசிக்கிறீர்கள்? யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அது எது வரைக்கும் நடக்கும்? ஆண்டவர் வரும் வரைக்கும் நடக்கும். அதற்காகத்தான் அதற்கு தொடர் தீர்க்க தரிசனம். இப்படி ஒரு சில தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. அடுத்ததாக கணித தீர்க்க தரிசனம். கணித தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? 2300 ராப்பகல் செல்லும், அப்பொழுது முடிவு வரும். அப்படி என்றால் என்ன? அந்த தீர்க்க தரிசனம் கணக்கில வருகிறது. 1860 வருடம், 1335 வருடம், 70 வாரங்கள், இப்படி கணக்கு வரக்கூடிய காரியங்கள், அதற்கு கணித தீர்க்க தரிசனம். இப்படி தீர்க்க தரிசனங்களை பரிசுத்த வேதாகமத்திலே நாம் படிக்க வேண்டும். இவைகள் எல்லாமே எதற்கு ஒத்து வர வேண்டும் என்றால் ஆண்டவருடைய கற்பனைக்கு ஒத்து வர வேண்டும். மத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே இந்த நியாயப்பிரமாணமே ஒழிந்து போய்விட்டது என்று அநேக கிறிஸ்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தாம்பட்டம் அடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக என்ன செய்ய முடியாது? பரலோகத்திற்கு வர முடியாது. காரணம், நீங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு 5:19, ரோமர் 2:22 24, கொலோசியர் 2:22, இன்னும் மத்தேயு 15:9, ரோமர் 3:31, மார்க் 7:7, இவ்வளவு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த கட்டளைகள் என்ன செய்யாது? என்றைக்குமே ஒழிந்து போகாது. ஒரு சில காலகட்டத்தில அந்த கட்டளையினுடைய விளக்கங்கள் மாற்றப்பட்டது. ஆனால் என்றைக்குமே ஆண்டுடைய கற்பனைகள் என்ன செய்ய முடியாது? ஒழிந்து போகாது என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அநேகர் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? தவறாக கிறிஸ்து என்ன செய்து விட்டார்? கட்டளைகளை சிலுவையிலே ஒழித்து விட்டார் என்று பிரசங்கிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் பரிசுத்த வேதாகமத்தை எடுப்பதற்கு தகுதியற்றவர்கள் தான் என்று சொல்ல வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, சிலர் வெறும் ஆசீர்வாதங்களையே பேசிக்கொண்டு காலத்தை ஓட்டுகிறார்கள். சிலர் இப்படி பணக்காரனாவது எப்படி என்று பேசிக்கொண்டு காலத்தை ஓட்டுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் என்ன செய்ய வேண்டும்? என் சிலுவை சுமந்து என்ன செய்ய வேண்டும்? என்னை பின்பற்ற வேண்டும் என்று தெளிவாக அவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். உபத்திரவத்தின் குகைக்குள்ளே உங்களை நான் தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இப்பேற்பட்ட காரியங்களை நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து படியுங்கள். காரணம் என்ன? இந்த பரிசுத்த வேதாகமும் அவருடைய அன்பை குறித்து சொல்லுகிறது. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை குறித்து சொல்லுகிறது. அந்த நித்திய ஜீவனை நாம் அடைவதற்கு ஆண்டவர் இந்த பரிசுத்த 10 கற்பனைகளை என்ன செய்திருக்கிறார்? தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படி அவருடைய அன்பிலே நாம் வாழும் பொழுது அவருடைய ரத்தத்தினால நாம் என்ன செய்யப்படுகிறோம்? பாவ மன்னிப்பு அடைகிறோம். பாவ மன்னிப்பு அடைந்து பரிசுத்தத்திற்கு வருகிறோம். அப்படி பரிசுத்தத்திலே ஒவ்வொரு நாளும் நடக்கும் பொழுது, அவர் வரும்பொழுது நிச்சயமாக அவரை நாம் பார்ப்போம். ஆகவே அநேகர் வந்து பரிசுத்த வேதாகமத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் வேதம் என்ன, வேதாகமம் என்ன, வேதாகமத்தின்படி அவர்கள் சொல்லாவிட்டால் அவர்களிடத்திலே வெளிச்சம் இல்லை. அப்படி என்றால் ஆண்டுடைய 10 கற்பனை மீறி அவர்கள் சொல்வார்கள் என்றால் அவர்களிடத்திலே சத்தியம் இல்லை. அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நான் தெரிந்து உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம், என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறவன் என் கற்பனைகளை கை கொள்ள கடவன். கர்த்தர் அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு தருவாராக. இதனுடைய தொடர்ச்சியை வருகிற டேப்பிலே கேட்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்பேற்பட்ட செய்திகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் தயவு செய்து எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வருகிற செய்திகளை வருகிற காணொளியிலே கேட்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.